ஹால்ல காட்டுறாங்க. அங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல இந்த பொண்ணோட பேரு பிரிட்ஜ். அப்ப அவங்க என்ன பேசுறாங்கன்னா, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்ப அந்த தியேட்டருக்கு பைக்ல 2 கப்பிள்ஸ் வராங்க. உள்ள வந்து படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளேயும் போயிடுறாங்க. அப்ப அங்க ஒரு குட்டி பையன் வரான். இந்த பையன் பேரு டிமி. இவன் பிரிட்ஜோட தம்பி. அப்ப அவன் உள்ள வந்து எனக்கு ஒரு டிக்கெட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்காவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறான். ஆனா பிரிட்ஜோட ஃப்ரெண்டோ, நீ ரொம்ப சின்ன பையன், 18 வயசு மேல இருக்கவங்க தான் இந்த படத்தை பார்க்கணும், அதனால உனக்கு அலௌட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அந்த டைமுக்கு கரெக்டா பிரிட்ஜும் உள்ள வந்துடுறாங்க. அவங்க தம்பியை பார்த்த உடனே, நீ எதுக்கு இங்க வந்த, மரியாதை வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு வச்சிடறாங்க. அப்படி நம்ம பிரிட்ஜோட ஃப்ரெண்டும் அங்க வரான். அவன் பேர் ஜோஷ். அவன் நம்ம ஹீரோயின் கூட படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்து 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்கறதுக்காக உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஜோஷோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அப்ப ஜோஷோடைய ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு ஜோஷை பார்த்து என்ன கேக்குறானா, ஆமா நம்ம என்ன படம் பார்க்க வந்திருக்கோம்? அதுக்கு ஜோஷ் சொல்றான், இந்த படம் 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம். இந்த கதை உண்மையா நிறைய பேரை கொன்ன ஒரு சீரியல் கில்லருடைய கதை. அப்படியே சீன் கட் பண்ணி இப்ப வேற ஒரு இடத்துல காட்டுறாங்க. இங்க ஒரு டிடெக்டிவ காட்டுறாங்க. அவரு ரொம்பவே பயங்கரமான ஒரு சீரியல் கில்லரை தேடிக்கிட்டு இருக்காரு. அவங்க நம்ம பிரிட்ஜ் இருந்த அதே தியேட்டருக்கு வராரு. வந்து இவங்க பாக்குற அதே படத்துக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த டிடெக்டிவ் ஒரு போட்டோ எடுத்து காட்டி, இவரை எங்கேயாவது பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவங்களும் இது வரைக்கும் அவனை பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் தியேட்டருக்குள்ள போறாரு. அவர் கூடவே அவருடைய இன்னொரு ஃப்ரெண்ட் டிடெக்டிவும் வராரு. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த டெட் ஜெயில தப்பிச்சு போயிட்டு நான் பாக்குற முதல் படம் இதுதான். அப்புறம் நம்ம பிரிட்ஜோட ஃப்ரெண்டும் படத்தை போட்டுடுறான். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு ஆள் அவரோட முதுக காட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மும்மரமா எதையோ அறுத்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னு போய் பார்த்தா அவர் எதையும் அறுக்கல, அவருடைய டூல்ஸை ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த ரூம்குள்ள ஒரு பையன் வரான். அப்பதான் இவ்வளவு நேரம் முதுக காட்டிட்டு இருந்த அந்த பையன் திரும்புறான். பார்த்தா அவன் முகத்துல ஒரு மாஸ்க் இருக்கு. உடனே சடால்னு முன்னாடி இருந்த ஒருத்தனை குத்தி அவனை கொலை பண்ணி அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறான். இதை பார்த்து தேட்டர்ல இருந்த எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. மெயினா பிரிட்ஜ் பயப்படுறா. அதனால நான் இதுக்கப்புறம் படம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறா. பின்னாடியே வந்த ஜோஷ் அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் கவுண்டர்ல பார்த்தா ட்ரிங்க்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பிரிட்ஜோட ஃப்ரெண்ட் போய் எடுத்து வரதுக்காக போறாங்க. அப்படியே தியேட்டருக்குள்ள பார்த்தா ட்ரிங்க்ஸ் எடுத்து வரதுக்காக போனால பிரிட்ஜோட ஃப்ரெண்ட் அவன் அப்படியே ஸ்கிரீன்ல வரான். அவன் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி இருந்து வித்தியாசமான சத்தம் கேக்குது. என்ன சத்தம் கேக்குது சொல்லிட்டு அவன் பயந்துகிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த டெட் அவன் அங்கேயே அவன் டூல்ஸ் வச்சு கொன்னுடுறான். இத ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருந்த யாருமே பயப்படல, ஏன்னா அது படத்தோட ஒரு சீன் சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம பிரிட்ஜும் ஜோஷும் மறுபடியும் படம் பார்க்கறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. அப்புறம் படம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜோஷோட ஃப்ரெண்ட் ஒருத்த வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்காக வெளியே போறான். இதுவும் அப்படியே தியேட்டரோட ஸ்கிரீன்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் அப்படி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்த டெட் அவனை அப்படியே கொன்னுடுறான். இந்த சத்தம் கேட்டு பிரிட்ஜோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ரெஸ்ட் ரூம்குள்ள வராங்க. அங்க போய் பார்த்தா ஃபுல்லாவே ஒரு ரத்தமா இருக்கு. அந்த பொண்ணு பயந்துகிட்டே கவுண்டர் கிட்ட போறா. இப்ப அப்படியே தியேட்டர் ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. அதுல அப்படியே இந்த தியேட்டருடைய கவுண்டரை காட்டுறாங்க. இத பார்த்து தியேட்டருக்குள்ள இருந்து எல்லாருமே பயந்து போய் கவுண்டர் கிட்ட ஓடி வராங்க. அங்க போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. சரி ரெஸ்ட் ரூம்க்கு போலான்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா கீழே ஒரு ரத்தமா இருக்கு. இத பார்த்து எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இப்ப எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்ப பார்த்தா அங்க பிரிட்ஜோட தம்பி டிமியும் அங்கதான் இருக்கான். நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜ் கேக்குறாங்க. இல்லக்கா நான் ஜன்னல் வழியா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் தியேட்டரை விட்டு வெளியே போறாங்க. அங்க இருக்க கதவெல்லாம் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவுமே ஓபன் ஆகல. அப்ப பிரிட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒரு எமர்ஜென்சி டோர் இருக்கு, அது வழியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதுவும் லாக் ஆயிருக்கு, அதை உடைக்கவே முடியல. இப்ப என்ன பண்றது, அவ்வளவுதான் நம்ம கதை காலி, நம்ம இங்கேயே மாட்டி அவன் கையில இறந்து போயிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவே பண்ணிட்டாங்க. அப்ப அங்க இருந்த டிடெக்டிவ் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கதை காலின்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி டெட் அப்படின்ற ஒரு சைக்கோ இருந்தான். அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன். அவன் நிறைய சைக்கோ த்ரில்லர் படம்லாம் பார்த்தான். அது பார்த்து அவனே சீரியல் கில்லரா நினைக்க ஆரம்பிச்சான். அதனுடைய விளைவா அவன் கைய அவனே கடிக்க ஆரம்பிச்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த எல்லாரையுமே கொன்னுட்டான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவன் நினைக்கிறேன். அப்படி இருந்தா நம்ம எல்லாருமே காலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டிமி அங்க இருந்து தியேட்டருக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அவனை ஃபாலோ பண்ணி மத்த எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டிமி தியேட்டருக்குள்ள போகும்போது அங்க அந்த சீரியல் கில்லர் இருக்கான். ஆனா அவன் டிமிய எதுவுமே பண்ணல, அவனை தள்ளி மட்டும் விடுறான். அப்ப அங்க இருந்து டிடெக்டிவ் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு, நீ நல்லவன் தெரியும், உன் மண்டைக்குள்ள நீ சீரியல் கில்லர் நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அது அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசை மாத்த ட்ரை பண்றாரு. ஆனா இவர் எவ்வளவுதான் மனசை மாத்த ட்ரை பண்ணாலுமே அவன் எதையுமே கேட்கறதா இல்ல. முழு சைக்கோவாவே மாறி நின்னுகிட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன பண்றான்னா, அந்த டிடெக்டிவ் வளைச்சு புடிச்சு அவர் கழுத்தை அறுத்து அங்கேயே கொன்னுடுறான். இத பார்த்த இன்னொரு டிடெக்டிவ் அவனை துப்பாக்கியால சுட்டு கொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா அவர் என்னதான் துப்பாக்கியால சுட்டாலுமே அவனுக்கு எதுவுமே ஆகல. அங்க இருந்து பறந்து போய் விழுந்துடுறான். இப்ப அப்படியே எல்லாரும் தியேட்டருக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படத்துல அந்த டிடெக்டிவ் அந்த சீரியல் கில்லர் எடுத்துட்டு போற மாதிரி வருது. இத பார்த்து எல்லாருமே அரண்டு போயிடுறாங்க. சரி இங்க இருந்து இப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிமி வந்திருப்பான்ல ஒரு விண்டோ, அந்த விண்டோ வழியாவே தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு மேல இருக்க ஃப்ளோருக்கு போறாங்க. அப்படி அவங்க அந்த விண்டோ வழியா
தப்பிச்சு போகும்போது ஜோஷோட ஃப்ரெண்டோட கை அந்த விண்டோல மாட்டிக்குது. அதனால அவ வலி தாங்க முடியாம கத்துறா. அந்த சத்தம் கேட்டு சீரியல் கில்லர் அங்க வந்துடுறான். அவன் வந்ததை பார்த்த உடனே டிடெக்டிவ் அவனை சுடுறாரு. ஆனா எப்பவும் போல அவனுக்கு எதுவுமே ஆகல. அவர்கிட்ட இருந்த புல்லட்டும் காலி ஆயிடுச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவன் கூட இருந்த அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் இதுக்கு மேல இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தலை திரிச்சு ஓடுறான். அவன் ஓடி போன உடனே சீரியல் கில்லர் அந்த டிடெக்டிவை கொன்னுட்டு அந்த பொண்ணையும் கொடூரமா கொன்னுடுறான். அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் அந்த தியேட்டருக்குள்ள போய் பார்க்கும்போது இப்போ தப்பிச்சு போனால ஒரு ஃப்ரெண்ட் அவனையும் இந்த சீரியல் கில்லர் கொன்னு எடுத்துட்டு போற மாதிரி ஒரு வீடியோ போகுது. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. நம்ம பிரிட்ஜ் சொல்றாங்க, நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னா முதல்ல அந்த படத்தை நிறுத்தணும், அதுக்கு நம்ம ப்ரொஜெக்டர் ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரொஜெக்டர் ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா கதவு எல்லாமே மூடி இருக்கு. அவங்களால உள்ள போகவே முடியல. ஆனா ஒரு விண்டோ மட்டும் இருக்கு. அது வழியா யாராலையும் போக முடியாது. டிமியால மட்டும் தான் போக முடியும். அதனால வேற வழியே இல்லாம டிமியை அது வழியா அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அவன் அதுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போதே சீரியல் கில்லர் நம்ம டிமியை பாத்துடுறான். அந்த டைம்ல கரெக்டா அங்க ஜோஷ் வந்து அந்த சீரியல் கில்லரை அடிச்சுட்டு நம்ம டிமி போறதுக்கு வழி விடுறான். இப்படி இந்த ஜோஷ் பண்ணனால அவனை கொல்றதுக்காக வரான். இந்த பக்கம் நம்ம டிமியும் ப்ரொஜெக்டரோட பிளக்க புடுங்கி விட்டுறான். ஆனா அந்த ப்ரொஜெக்டர் மறுபடியும் ஆன் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாம டிமி அந்த ரூமோட கதவை திறந்து விட்டுறான். கப்பல்ஸ் வந்திருந்தாங்கல்ல, அந்த ஆளு உள்ள வராரு. உள்ள வந்து அந்த ப்ரொஜெக்டரை கீழே தள்ளி விட்டுறாரு. இப்படி இங்க ஆஃப் ஆனனால ஜோஷ் அந்த சீரியல் கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறான். இந்த பக்கம் அந்த கப்பல்ஸ்ல இருந்து ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அதுல இருந்து டேப்ப பாக்குறாரு. அதுல பார்த்தா அந்த டெட்டோட போட்டோ இருக்கு. அப்ப அந்த டெட் இன்னும் இறந்து போகல, உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதே மாதிரி அந்த ப்ரொஜெக்டர் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆக ஆரம்பிக்குது. இந்த பக்கம் அந்த கப்பல்ஸ்ல இருந்து ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அவர் தனியா போகும்போது அவரையும் அந்த சீரியல் கில்லர் கொன்னுடுறான். சரி, நம்ம அந்த படத்துல என்னதான் இருக்குன்னு பாப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. இப்ப படத்துல சீரியல் கில்லருடைய அம்மா பேசுறத காட்டுறாங்க. அவங்க ஜன்னல் வழியா ஒரு குட்டி பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு பயப்படுற மாதிரி தெரியல, அதனால அவளை இப்ப கொல்லாத, அவ பயப்படும் போது கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பார்த்த உடனே ஜோஷ் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறான். அப்ப அந்த சீரியல் கில்லரால நம்ம பயப்படுறோமா இல்லையான்றதை ஃபீல் பண்ண முடியும். அப்ப நம்ம பயப்படாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை பார்த்த ஜோஷோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே பயம் வர ஆரம்பிக்குது. அதனால அவர் அந்த ஹாலை விட்டு வெளியே போகிறாரு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா டிமி அந்த சீரியல் கில்லர் கிட்ட மாட்டிக்கிறான். அந்த சீரியல் கில்லர் நம்ம டிமியை நோக்கி வரும்போது அந்த சீரியல் கில்லரை பார்த்து டிமி அங்க இருந்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடி கரெக்டா ஜோஷோட ஃப்ரெண்ட பாக்குறான். ஆனா நம்ம டிமியை ஃபாலோ பண்ணி அந்த சீரியல் கில்லர் அங்க வந்துடுறான். வந்தவன் என்ன பண்றான்னா டிமியை விட்டுட்டு ஜோஷோட ஃப்ரெண்ட புடிச்சு அவனுக்கு கரண்ட் வச்சு ஷாக் அடிக்க வச்சிடறான். அதிகமான கரண்ட் பாஸ் ஆனனால அங்கேயே ஜோஷோட ஃப்ரெண்ட் கருகி இறந்துடுறான். ஆனா அந்த சீரியல் கில்லருக்கு ஒண்ணுமே ஆகல. இந்த பக்கம் நம்ம ஜோஷ்க்கு அந்த சீரியல் கில்லர் மேல செம காண்டாகுது. அதனால அவன் கொன்னே தீர போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு ரூமை விட்டு வெளியே வரான். ஆனா அங்க பார்த்தா அவன் இல்ல. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூம்குள்ளேயே வந்துடுறான். ஆனா அவன் ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது அங்க பிரிட்ஜ் அந்த சீரியல் கில்லர் கைது பண்ணி வச்சிருக்கான். இதை பார்த்து அந்த சீரியல் கில்லரை ஜோஷ் அட்டாக் பண்ணதுக்காக போறான். ஆனா அந்த சீரியல் கில்லர் அவன் கையில வச்சிருந்த ஒரு வெப்பனை எடுத்து அப்படியே ஜோஷ் மேல தூக்கி போடுறான். அது அப்படியே அவன் கண்ணுல போய் சுருவிடுது. அப்படியே ஜோஷ் கீழே விழுந்துடுறான். இதை பார்த்து அவன் பயந்து போய் அங்க தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. பின்னாடியே சீரியல் கில்லரும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான். அப்படி ஓடி வந்த நம்ம பிரிட்ஜ் என்ன பண்றானா கரெக்டா அந்த ஹால்குள்ள வந்து அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த டிமியை கண்டுபிடிச்சிடுறா. அப்ப அவ டிமி கிட்ட என்ன சொல்றானா, இங்க பாரு, பயம் தான் நம்மளோட வீக்னஸ். நம்ம பயப்படாம இருந்தா அவன் நம்மள எதுவுமே பண்ண மாட்டான். அதனால நம்ம கண்ணை மூடிக்கிட்டு எதையுமே பார்க்க வேணாம், பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா உள்ள அந்த சீரியல் கில்லர் வரான். வந்து இவங்களை பயமுறுத்துறதுக்காக என்னென்னவோ ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா அவங்க பயப்படவே இல்லை. ஏன்னா அவங்க கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால சரி இவங்க பயப்பட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த சீரியல் கில்லர் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான். ஆனா பிரிட்ஜ் பயத்தோட கண்ணை திறந்து பாக்குறா. நம்ம பிரிட்ஜ் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். ஒரு இடத்துல இருந்து நம்ம பிரிட்ஜ் கண்ணை திறந்து பாக்குறா. பார்த்தா அங்க நிறைய பேர் டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்காங்க. இன்னும் சில பேரை டார்ச்சர் பண்ணி இன்னும் உயிரோட இருக்காங்க. அப்படி அவ பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஜோஷ் இருக்கான். அவனுடைய நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. அப்படி ஜோஷ பார்த்த உடனே அவன் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறா. அவன் இருக்க நிலைமை பார்த்து அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்து சீரியல் கில்லர் ஜோஷ கொண்டுட்டு நம்ம பிரிட்ஜை கட்டி போட்டுறான். அது மட்டும் இல்லாம பக்கத்துலயே டிமியும் இருக்கான். அவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அங்க வந்து சீரியல் கில்லர் நம்ம ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு, உனக்கு சாவு சீக்கிரமா வராது, உன்னை சித்திரவதை பண்ணி கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கால்ல இருந்த நகத்தை ஒண்ணு ஒன்னா பிக்க ஆரம்பிக்கிறான். அவ வழி தாங்க முடியாம ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் அழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி அமைதியா இருக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து அந்த சீரியல் கில்லருக்கு செம காண்டாகுது. நீ எப்படி பயப்படாம இருக்க அப்படின்னு சொல்லி அவளை அந்த பெட்ல இருந்து தள்ளி விட்டுட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா ஆக ஆரம்பிக்கிறான். இதுதான் சமயம் சொல்லிட்டு அந்த சீரியல் கில்லரை ஒரு அடி அடிச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றா. நம்ம டிமியை கூட்டிக்கிட்டு வெளியே போறா. அப்ப அங்க பார்த்தா அந்த சீரியல் கில்லரோட அம்மா இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களையும் எப்படியும் அடிச்சு போட்டுட்டு அவ அங்க இருந்து
வந்து வெளியே ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி வெளியே ஓடி போய்கிட்டே இருக்கும்போது டிமியால அதுக்கு மேல நடக்க முடியல. டிமி கால் தடிக்கு கீழே விழுந்துடுறான். அதே சமயத்துல அந்த சீரியல் கில்லரை கூட துரத்திக்கிட்டு வேகமா ஓடி வரான். இதுக்கப்புறம் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு பிரிட்ஜ் டிமியா அப்படியே தூக்கி விசிறா. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நிஜ உலகத்துல இருக்க தியேட்டர் ஸ்கிரீன் வழியா டிமி பறந்து வெளியே வந்து விழுறான். ஆமாங்க, இவ்வளவு நேரம் இவங்க எல்லாருமே அந்த படத்துக்குள்ள மாட்டிட்டு இருந்தாங்க. டிமி மட்டும் அந்த படத்தை விட்டு வெளியே வந்துட்டான். ஆனா பிரிட்ஜ் அந்த படத்துக்குள்ளேயே இருக்கா. அதனால அவ கதை காலின்றது நமக்கு புரியுது. அப்படி அடுத்த நாள் போலீஸ் எல்லாருமே அதே இடத்துக்கு வராங்க. அப்ப டிமி கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது டிமி எல்லாத்தையுமே சொல்றான். ஆனா அவன் சின்ன பையன் அப்படின்றனால அவன் சொல்றது எதையுமே யாருமே நம்பல. எப்படி அந்த படத்தை முடிக்கிறாங்க. மேலும் இது மாதிரியான அதர் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல்ல தட்டி விட்டுருங்க.